ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிராப் ரீபார்ன் எபிசோட் 3 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து சாங்கியன் வந்து திரும்ப போயிருங்க, தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் வந்து நம்ம தியான் வந்து நம்ம ஹீரோகிட்ட வந்து சொல்கிறான், நீ இங்கேருந்து போக போறியாமே, நான் உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்கிறான். நீ இதை வாங்கிக்கோ, இதை யூஸ் பண்ணி வந்து பிக் ஃபார்ம்லாம் ஒரு பண்ணு. அதுவும் இது பிடிக்கலையா உனக்கு, உனக்கு ஃபன்னியான நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிக்கோ. அதுவும் பிடிக்கலன்னா அந்த சிக்கன் ஃபார்மை யூஸ் பண்ணு. நீ ஒரு கோழியவாவது உன்னால் கொல்ல முடியுமான்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நான் இன்றைக்கி நைட்டு வந்து இவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போகிறான். இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த சாங்லிங் ஃபேமிலியோட வீட்டுக்குள்ளே போய் நம்ம ஹீரோ வந்து அவன் போகிறான். அப்படியே வந்து அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு மேடு வந்து மாஸ்டர் நான் கதவு திறங்க கதவு திறங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளும் போய் உள்ளே போய் பார்க்குறா. உள்ள ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நாய் கோழி பிக் எல்லாத்தையுமே வந்து அவங்க மேலே கட்டி போட்டு அவனை டார்ச்சர் பண்ணுற மாதிரி வச்சிருக்கான். அந்த டைம் வந்து பிக் வந்து அவனுக்கு வந்து கிஸ் பண்ணிடுது. இதனால அவன் வந்து கத்திட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பில்லை யூஸ் பண்ணி வந்து அவனோட ஸ்பிரிட்டோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். அவன் பில்லை யூஸ் பண்ணி வந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து இப்போ இருக்கான். அவனோட ஸ்பிரிட் வந்து தெரியுது. இதோட பவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான நாளுக்கு வந்து சொன்னோடனே அங்கே இருக்க அந்த வாட்டர் ஃபாலோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி வந்து அந்த வாட்டர் ஃபாலை வந்து இன்னும் ரொம்ப பெருசாகிறான். இது ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. முன்னே இருந்ததை விட இது ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த அடிப்பட்ட ஸ்பிரிட்டும் வந்து குணமாயிடுச்சு. நம்ம ஹீரோ இதை பார்த்துன்னு ஒரு வழி என்னோட ஸ்பிரிட் வந்து அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து 3 நாளாக வந்து இந்த மெடிடேஷன்லேயே வந்து இருந்திருக்கான். கொஞ்ச நேரம் தான் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த சீனில் வந்து சாங்கியனை பிடிச்சி வந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்களோட அங்கிள் வந்து என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது தாய் ஃபேமிலிக்கு வந்து உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது உனக்கு தாங்க சாங் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வாங் ஃபேங் எங்கே போனா, அவன் போய் 3 நாள் ஆச்சு, அவனை எங்கேயுமே காணோம். அவனை நான் தேட சொல்லியிருக்கேன். அவனுக்கு நான் சும்மா விட மாட்டேன் அவனை அப்படின்னு சொல்லி மட்டும் இவங்க வந்து கோவமாக போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக நிறைய குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து வந்துட்டு இருக்காங்க காட்டுக்குள்ளே. அங்கே ஒரு பொண்ணு வந்து அம்பர்லா மாதிரி ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே இப்போ தான் வந்து வாங் ஃபேங் வந்து இந்த வழியாக சவுத்தில் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருக்கான். அவனை போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கூட்டத்தில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க, நீ நம்பர் 2வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் நம்பர் 2 தான். ஆனால் ட்ராக்கிங் பீப்புள் அந்த டீமில் வந்து நான் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வந்து பாக்ஸ் மாதிரி இருக்குது. இது ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலான்னு சொல்லி எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து ஸ்வாடே வந்து உடஞ்சிச்சு. சரி நம்ம இதை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு சவுண்ட் வருது. இன்னும் 10 செகண்டில் வந்து இது வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி. அந்த டைம் அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து ஓடிட்டா. நான் ஒரு வழியாக நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே நம்ம ஹீரோ வந்து அவள் பின்னாடி கொண்டு வந்து கன்னை காமிக்கிறான். என்னை மன்னிச்சிடுங்க, என் பேர் வந்து காயோ, என்னை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணாங்க வந்து நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கன்னை யூஸ் பண்ணி வந்து அவன் கதையை வந்து முடிச்சிடறான். இந்த குட்டி பொண்ணு என்னன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை ப்ளீஸ் என்னை உயிரோட விட்டுருங்க, நான் இது வழியாக சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீ அவனும் கூட வந்த மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், செலவு சிட்டியில் தான் இவங்களை பார்த்தேன். என்னால் உயிர் வாழ்றதுக்கு ஏதாவது வேணுமே, அதுக்காக தான் இவங்க கூட வந்தேன். ஆனால் நான் உங்களை கொல்ல ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு சர்வெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீ எங்களுக்கு ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி. நீ எத்தனாவது லெவலில் இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம யோவை பார்த்து கேட்குறான். நான் செகண்ட் லெவலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இவங்களாம் வந்து எப்படி வந்து என்ன அட்டாக் பண்ணுறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான் யோவை பார்த்து. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கதை. இது வந்து சொலேர் சிட்டியில் தான் இருக்குது. அங்கே கில்லருக்குன்னு தனியாக வந்து ஒரு கில் வச்சிருக்காங்க. அங்கே தான் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து அவங்க கிட்ட இருக்க டோக்கனை யூஸ் பண்ணி வந்து எனக்கு அட்வான்ஸ் டோக்கன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த கில்லர் பிளேட்டை யூஸ் பண்ணி வந்து நம்ம இன்னும் பவர்ஃபுல்லாக மாட முடியும், அதுக்கு நிறையா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் வந்து ஒரு ரெட் மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணு வந்து வரான். அவள் ரொம்பவே பவர்ஃபுல்லானவன். அவளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே என் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறான். நான் வந்து உங்களை என்னோட மாஸ்டராக வந்து ஏற்றுக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து அவனை தேர்ட் ரேங்கில் இருக்கிறவனே வந்து ஈஸியாக வந்து கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பசிக்குது, ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க பண்ண வந்து கொடுக்குறான். இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து சாப்பிட்றான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட எவ்வளோ வெப்பன்ஸ் இருக்குது, எவ்வளோ புல்லட்ஸ்லாம் இருக்குது வந்து பார்த்துருக்காங்க. என்கிட்ட இப்போ வந்து பிஸ்டல் புல்லட் வந்து 50 இருக்குது, ஸ்னைப்பர் புல்லட் வந்து 16 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எண்ணிட்டு இருக்கும் போதே வந்து யாரோ வந்து பக்கத்தில் வர மாதிரி ஏதோ சிக்னல் வருது. பார்த்தா வந்து யோதா வந்து வந்துட்டான். நம்ம ஹீரோ வந்து அவன் மண்டையே கூட்டிகிட்டு இருக்கான். மாஸ்டர், நான் உங்கள் ஒரு வழியாக வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை வந்து நான் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுமா சாங் ஃபேமிலி பற்றி, நான் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஸ்பேஸ் ரிங் இருக்குது. இது ஃபஸ்ட் கிரேட் ரிங்கு, இதையே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் எந்த பொருள் உள்ளே வரணுமோ அதை கிட்ட இருந்தே காமிங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் வந்து உள்ளே கொண்டு வரான். அவன் பாடி வந்து மசிலாக இருக்கிற பார்த்து, மாஸ்டர் நீங்கள் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் வந்து யாரோ பக்கத்தில் அட்டாக் பண்ணுறதுக்கு வர மாதிரி சிக்னல் வருது நம்ம ஹீரோக்கு.
எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ யோகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். இன்றைக்கி வந்து நான் அன்றைக்கி ஒரு ட்ரிக் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பெரிய வந்து சவுண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து தியான் வந்து வந்துட்டு இருக்கான். அதுவும் அவனோட ஒரு எலி மூலமாக வந்து நம்ம ஹீரோட ஸ்மெல்ல வந்து அமோப் பண்ணி வந்துட்டு இருக்கான். அந்த எலியும் வந்து அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ராபெரி நீ ரொம்பவே நல்லா இருக்கு வேலை செய்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வரவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ வந்து செட் பண்ண பாம்பில் வந்து காலை வச்சுட்டாங்க. அதனால் அங்கே பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. இது ஒன்றும் சின்ன ட்ரிக்கு தான், இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து சாங்மிங் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த வெடிக்க வச்ச இடத்துலலாம் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்துட்டு இருக்கான். மை லார்ட் இங்கே என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே அவன் நிறைய விதமான மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து நிறைய ட்ராப்ஸை வந்து உருவாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து சாங்மிங் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு அப்படியே வந்து முன்னாடி நடந்து வந்து காமிக்கிறாங்க. நம்ம தியாங் வந்து நிறைய விதமான ட்ராப்லாம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா. இது ஈஸியான ட்ரிக்கெலாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தனுக்கு வந்து அந்த காலில் வந்து அந்த ஷார்ப்பான அந்த ஒட்டு வந்து ஏறிடுது. வாங்க நம்ம முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த எலியை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நிறைய விதமான ட்ராப்லாம் வந்து மாட்டி வச்சுருக்கான். இதுக்கிட்ட மாட்டிக்காமல் எல்லாருமே போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே ஒருத்தன் கால் வச்சு ஒரு பெரிய ஒட்டு வந்து நான் அடிச்சிருது. மாஸ்டர் நீங்கள் ரொம்பவே அமேசிங் அப்படின்னு சொல்லி வந்து யோ வந்து சொல்கிறான். நீங்கள் ஈஸியாகவே வந்து எல்லாத்தையுமே வந்து டிஃபீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு அப்படியே வந்து சாங்மிங் தான் காமிக்கிறாங்க. அவனால் நம்பவே முடியல. அவன் எப்படி வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து அவங்க நைட் நேரத்தில் எப்படி இந்த பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு வந்து இந்த மாதிரி ட்ராப்பில் வந்து உருவாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இவனும் வந்து அந்த ட்ராப்பில் வந்து எப்படி வேலை செஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சாங்மி வந்து நினைக்கிறான். அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து எந்த மாதிரிலாம் வந்து அந்த அட்டாக்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒவ்வொரு அட்டாக்லாம் வந்து அவனே போய் ஸ்பிரிச்சுவல் பாடியை யூஸ் பண்ணி வந்து மாட்டி பார்க்குறான். ஓ! இப்படிலாம் இந்த அட்டாக் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அதோட வீக் பாயிண்ட்ட கண்டுபிடிச்சு, அத அந்த எல்லா ட்ராப்பையும் வந்து வந்து கீழ விழுக வச்சுர்றான். இந்த வீக் பாயிண்ட்ட நம்ம கண்டுபிடிச்சாவே போதும், இந்த ட்ராப் எல்லாமே வந்து யூஸ்லெஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாங்சன் வந்து ரொம்பவே வந்து டேலண்ட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு, யார் இந்த டைம்ல எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம தியாங்க தான் அது காமிக்கிறாங்க, முன்னாடி நடந்தது அப்படின்னு. ஆனா மாஸ்டர் நீங்க ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கீங்க. நீங்க ரொம்பவே ஆசம் அப்படின்னு சொல்லி வந்து யோ வந்து சொல்றான். நான் இன்னைக்கு உனக்கு நிறைய வந்து ட்ரிக்க காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. அதுக்கு முன்னாடி நம்ம போய் தண்ணி கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா நம்ம ஸ்மெல்ல வந்து ஸ்மெல் பண்ணி தான் வந்து அவங்க நம்ம ஈஸியாவே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம தியாங் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ட்ராப் ஏதாவது இருக்கான்னு சொல்லி. இங்க எதுவுமே இல்ல. இங்க இருக்கிற லீஃப் எல்லாத்தையுமே வந்து எரிச்சிடுங்க. அப்பதான் வந்து நமக்கு தெரியும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம இவங்களுக்கு யாருக்குமே தெரியல. இங்க ஃபயர் பத்த வச்சதுனால அந்த இடம் ஃபுல்லாமே ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆயிருது. மாஸ்டர் இந்த நாய்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து யோ வந்து சொல்றான். அவங்க எல்லாருமே வந்து நம்ம தியாங் மேலயே வந்து உட்காந்துட்டாங்க. எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்சான் உன்ன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நடந்து வரும்போதே இந்த திடீர்னு வந்து ஒரு பாம் மேல கால் வச்சுறான். மறுபடியும் வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட். அவன் வந்து நம்ம வாங்சான வந்து திட்டிட்டே இருக்கான். இன்னைக்கு நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி தியான் வந்து ரொம்பவே வந்து கோவப்பட்டு வந்துட்டு இருக்கான். இங்க ட்ராப் இருக்கு எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்க சொல்றாங்க. அப்ப திடீர்னு வந்து ஒரு கிளைய தட்டி விட்டோனே ஒரு பெரிய வுட்டு வந்து நம்ம தியானோட தலையிலேயே அடிக்கிற மாரி வருது. அதுக்குள்ள கூட இருக்கவங்க வந்து வந்து பிடிச்சிட்டாங்க. இங்க சாங்மிங்கும் வந்து இப்படி நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் ரொம்பவே வந்து யோசிச்சு இந்த மாதிரிலாம் ட்ராப்லாம் வந்து உருவாக்கிட்டு வச்சிருக்கான். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அந்த தலையில அடிச்சேன்னா அவன் கதையே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. இவன் உயிரோட போற அளவுக்கு கூட வந்து ட்ராப்ப உருவாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சாங்மிங் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் முன்னாடி நாள் வந்து அவங்க கூட தியான் கூட வந்து ட்ராப்லாம் வந்து யூஸ் பண்ணி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவனும் வந்து கன்ன யூஸ் பண்ணி வந்து சொல்லலாமான்னு சொல்லி நெனச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆனா, திடீர்னு வந்து எலி தான் முன்னாடி வந்து வருது. சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி வா நம்ம இங்கேருந்து இப்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, நீ வேணா இங்க இருக்கியா? உன்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்த சீன்ல சாங்மின் தான் அவங்க வந்து காமிக்கிறாங்க. அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு போல இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லி சாங்மின் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அவன நம்ம ஈஸியாவே வந்து நான் எல்லாம் நினச்சிட்டோம். ஆனா, அவன நினைக்கும்போது இப்போ தான் எனக்கு தெரியுது. அவன் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான். அவன போய் சொல்லிருங்க. சாங் யுவான் கிட்ட வந்து சொல்லிருங்க. அவன கொல்ல சொன்ன ஆர்டர வந்து கேன்சல் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல வந்து நம்ம ஷாங்யாங் தான் வந்து காமிக்கிறாங்க. அவன் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ வந்து முன்னாடி வந்துட்டு, "நான் இன்னைக்கு ஒண்ணு காமிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவன் காமிக்கிறான். "உன்னோட ஸ்பிரிட்ட வந்து நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா 3 நாள்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லி. 3 மாசம் இல்ல 3 வருஷம் கூட ஆகும். "நீ எப்படி ஈஸியாவே வந்து ஃபிக்ஸ் பண்ண? நீ அமேசிங்" அப்படின்னு சொல்லி வாங்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து சாங்மின் தான் அவங்க வந்து காமிக்கிறாங்க. அவன்கிட்ட வந்து சன் ஃபேமிலியும் வந்து எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி வாங்சாங் வந்து என்ன பண்றது? அவன மர்டர் பண்ணலான்னு சொல்லி நினைச்சுட்டு நீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. இல்லம்மா அவன நம்ம அப்புறம் கவனிச்சுக்கலாம். அவன நினைக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அவ்வளோதான் guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.